சுவையான 1 கிலோ மட்டன் பிரியாணி நாங்கள் குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் 200 மில்லி, நெய் 50 மில்லி, பட்டை 3 துண்டு, கிராம்பு 6, ஏலக்காய் 6, நட்சத்திரப்பூ 1, வெங்காயம் 1/4 கிலோ போட்டு நல்லா வதக்கவும். பொன்னிறமாக தட்டி வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு 100 கிராம், 50 பூண்டு போட்டு வதக்கி 300 கிராம் தக்காளி போட்டு நல்லா வதக்கும். நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச நல்லா மசிய வதக்கிடணும். நல்லா வதக்கணும். வதங்கியாச்சா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். வதக்கின பிறகு 1 கிலோ மட்டன் வேக வச்சுருக்கோம். வேக வச்சதை அந்த வதக்கிய இஞ்சி பூண்டுக்குள்ளே தட்டிட வேண்டியதான். தட்டி நல்லா கிளற வேண்டியதான். கிளறணும். நல்லா மசாலா பிடிக்க தட்டி பிரியாணி மசாலா ஒரு 30 கிராம் சேர்த்துடணும். அது கூட இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிய தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கினதில் அது 50 கிராம் இந்த 30 கிராம் பிரியாணி மசாலா போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டுற வேண்டியதான். அரிசியை போட்டு 1 கிலோ அரிசி 1 கிலோ அரிசிக்கு அளந்துக்கிடணும். அளந்து எத்தனை டம்ளரில் வச்சு எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை இதுக்கு டபுள் மடங்காக ஊற்றணும். ஊற்றி நல்லா கலரணும். நல்லா ஒரு கலர் ரொம்பவும் கலர வேண்டாம். கிளறி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சோன்னா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த அரிசி நல்லா தண்ணி வற்றி 3/4 வேக்காடு வந்துடும். அரிசி 3/4 வேக்காடு வந்தோன்னா நம்ம தம் வைக்க வேண்டியதான். மூடி போட்டு மூடி தண்ணி மேலே தூக்கி தோசைக்கல்லை வச்சு தம் வச்சிட வேண்டியதான். சிம்மில் வச்சு தம் வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் வைக்கணும். சிக்கன் 65 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு சைடிஷ் சிக்கன் 65 எண்ணெய் 300 ml ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சிக்கனை பொரித்து ஒவ்வொரு துண்டாக எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்க வேண்டியதான். மிகவும் சுவையாக இருக்கும் 65 காம்பினேஷன். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் 65 வெங்காயம் மிகவும் சுவையாக. சிக்கன் 65 பொரிச்சாச்சு. எண்ணெயில் போட்டாச்சு. அது ஒரு கரையில் வேகட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ மிகவும் சுவையான 65 ரெடி. பொரிச்சு கருவேப்பிலை அந்த பொன்னிறமாக ஆகணுன்னா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்து மேலே தூவிட வேண்டியதான். சிக்கன் 65 சுவையான 65 ரெடி. 1 கிலோ மட்டன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிட்டு தம்மு போட்டு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகணுன்னா ஒரு கிளற வேண்டியதான். மிகவும் சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். அப்படி உதிர்ந்தாப்ப கிண்டணும். இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு கிண்டிட வேண்டியதான். அப்படி மேலாட்ட கிண்டணும். கிண்டி ஒவ்வொருத்தருக்கா வச்சு மிகவும் சுவையாக இருக்கும். இப்படி ஒரு பிரியாணியை நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் பிரியாணி. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு அதுக்கு ஒரு அருமையான 65 ரெடி ஆகிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். 65 எல்லாருக்கும் பகிர்ந்து வச்சாச்சு. ஏன்னா மக்களை சண்டை வரும். ஆளுக்கு ஒன்று கூட போனாலும் சண்டை வரும்.
அதனால் சமமாக பிரித்து 4 பேருக்கு சமமாக பிரித்து வச்சா தான் சண்டை வராது. மக்களே, உங்கள் வீட்டிலலாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கேன். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பிரியாணி செஞ்சால் இப்படி தான் சாப்பிடுவோம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.